சிவமணி பௌத்திரம் ஹவு டு கியூர் எக்ஸ்பிளைன் சார். பௌத்திரம்னா ஃபெஸ்டுலா. பௌத்திரம் வரதுக்கு முக்கியமான காரணத்தையும் சொல்றேன், ஏன்னா தெரியாத நபர்கள் புதுசா பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பௌத்திரம்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகுறது. அதாவது நம்முடைய மலப்பை ரெக்டம்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிற அந்த ஏரியால மலம் டிராவல் ஆகும் பொழுது ரொம்ப மலச்சிக்கலா இருக்கிறாங்க, அல்லது மலைக்கட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மோஷன் போறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போறது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, வெளி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது, அடிக்கடி நான்வெஜ் ரிப்பீட்டடாக நான்வெஜ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு மலைப்பையிலேருந்து ஆனஸ் வரைக்கும் உள்ள அந்த டியூப் வந்து ஆக்குப்பைடாக இருக்கும். ஏதாவது ஒரு கழிவுகள் அங்கே தேங்கி நிற்கும். இப்போ அந்த அழுத்தத்தின் காரணமாக என்ன ஆகுனா அந்த டியூப்ல இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி ஒரு பைபாஸ் ஒன்று ஃபார்ம் ஆகி அதன் வழியாக மலம் உள்ளே போய் நின்று அது நாளுக்கு நாள் பெருசாகி ஒரு எக்ஸ்ட்ரா ஹோலாக ஃபார்ம் ஆகிறது தான் ஃபிஸ்டுலா அல்லது பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வராமல் தடுக்கணும்னா முதல்ல மலச்சிக்கல் ஏற்படக்கூடாது, நல்லா மோஷன் போகணும், நிறைய பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும். ஆசனவாய் பகுதியில் எங்கேயாவது தொடர்ச்சியாக வலி இருக்கு, அல்லது இந்த ஆசனவாய் துவாரத்துக்கும் பிறப்புறுப்பு பகுதிக்கு இடைப்பட்ட அந்த கேப்ல எங்கேயாவது ஒரு வீக்கம் மாதிரி உங்களுக்கு தென்படுது, செவந்து இருக்கிற மாதிரி இருக்குது, கை வச்சா நல்லா பெயின் வருதுன்னா உடனே நீங்க போயிட்டு ஒரு கோலோரெக்டல் டாக்டரை பார்க்கணும். அதாவது மலக்குடலுக்கு பார்க்கக்கூடிய டாக்டர் நீங்க பார்த்து எக்ஸாமின் பண்ணிக்கணும். இது ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து மருந்து சாப்பிட்டாலே அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல ஃபெஸ்டுலோகிராம் அப்படின்னு ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃபெஸ்டுலா எந்த அளவுக்கு இருக்குது, என்ன பொசிஷன்ல இருக்குது, அது எவ்வளோ டீப்பாக இருக்குது, எத்தனை டீப்பாக போயிருக்கு அப்படின்றத பார்த்து கிரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அப்படின்னு பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் டு செகண்ட் கிரேடை நம்ம மருந்துனால ட்ரீட் பண்ண முடியும். அது என்ன ட்ரீட்மெண்ட் இல்லை, அதுக்குன்னு சில மருந்துகள் இருக்குது. அதை நீங்கள் நேரில் உங்களோட அந்த ஃபிசியோகிராம்லாம் வச்சு பார்க்கும்போது தான் மருந்தாக கொடுக்கும். இதுக்கு ஹோம் ரெமெடி அப்படின்னு இல்லை, மலச்சிக்கல் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு கோலோரெக்டல் டாக்டரை பார்த்து இந்த ஃபிசியோகிராமை எடுத்துட்டு டாக்டரோட அட்வைஸ் படி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இருக்குது, அதனால நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் போயிட்டு அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா தான் அதோட கிரேடுக்கு பொறுத்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் அமையுமே தவிர இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒன் வேர்ட் ஆன்சரில் அதை சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபிஸ்டுலா சர்ஜரி தேவைப்படுது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹோலே ஃபார்ம் ஆகுது. அது என்னதான் நம்ம மருந்து போட்டு தற்காலிகமாக நம்ம சரி பண்ணி விட்டாலும் மீண்டும் அந்த ஹோல் அங்கே தான் இருக்குன்ற பட்சத்தில் கழிவுகள் வந்து அந்த இடத்துல போய் சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகி டிஷ்யூ டேமேஜஸ் பண்ணி அது மேலும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அப்படி இருந்ததுன்னா ஒரு சர்ஜரி பண்ணி கூட அவங்க சர்ஜன் கிட்ட போயிட்டு ஒரு சர்ஜரி பண்ணி அந்த ஃபிஸ்டுலா வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். அதை சரி பண்ணுறது தான் நல்லது. ஐ அட்வைஸ் யூ ஸ்ட்ராங்லி உங்களோட கோலோரெக்டல் டாக்டர் பார்த்து ஸ்கேன்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க.